இவ்வாறே நேர் ரெடி சார். மற்றும் இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்பு சந்திப்பது ஏ.ஜே. சந்திரா. ஆம்னர்களே, இன்று இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் கூத்தாடி திரைப்படத்தினுடைய நடிகை தென்னிந்தியாவிலிருந்து சுமதி அவர்களும், இங்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து அதனுடைய இன்னொரு நடிகர் முல்லை நியூட்டன் அவர்களும் கலந்துரை சிறப்பிக்கின்றார்கள். ஆம்னர்களே, இப்பொழுது சுமதி அவர்கள் இந்தியாவிலிருந்தும் நியூட்டன் அவர்கள் இந்திய கலையத்துக்கும் வருகை தந்திருக்கிறார். அவர்களை இப்பொழுது இணைத்துக் கொண்டு இருக்கின்றோம். வணக்கம் நியூட்டன், எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். நல்லா சந்தோஷமா இருக்கிறது. சுமதி அவர்கள் இப்பொழுது இந்தியாவில் இருந்திருக்கிறார். அவரை இப்பொழுது அவருடன் போய் சேர்க்கின்றோம். சொல்லுங்களேன் நியூட்டன், இது இந்த திரைப்படத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு கலையோடு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? திரைப்படத்தோடு எப்படி இந்த ஈடுபாடு ஏற்பட்டது? கலையோடு இந்த ஆர்வம் என்று சொன்னா 90களுக்கு முற்கால பகுதியில பக்கத்து ஸ்டேஷன் இறங்கிட்டு உட்காந்துட்டு உடனே கூப்பிடுறாங்களா நாடக கலைஞர்கள் பல நாடகங்களை அப்பா பாடசாலை காலத்துல அவர் நடிச்சிருக்கிறேன். அவருக்கும் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட. அதுக்கு பிறகு அன்னை பூவதின்ற ஒரு 31க்கு அந்த அம்மா அப்பாக்கள் சேர்ந்து நாடகத்தில் அதுலேயும் நானும் ஒரு சின்ன ஒரு நாடகம் ஒன்று நடிச்சிருந்தான். அதுக்கு பிறகு காலப்போக்கில் ஒரு மேடை நாடகம் நடிச்சிருந்தது. எனது அண்ணா வந்து தமிழ்ல நிதர்சனத்தின் அமளி என்ற ஒரு குறும்படம் நடிச்சிருந்திருப்பேன். அப்ப எனக்கும் அதுல ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் நண்பர் கூத்தாடி படத்தின் கதை நாயகனும் எனது நண்பர் செல்வின்ராஜன் ஊடாக கிடைச்சது. நிச்சயமாக நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்துக்கு வந்திருக்கின்றோம். கூத்தாடி திரைப்படத்தினுடைய இயக்குனர், அதாவது இசையமைப்பாளர் என்று பலரையும் இணைத்திருந்தோம் இந்த வானொலிக்காக. இந்த வழியில் நாங்கள் சுமதியிடம் பேச இருக்கிறோம். சுமதி அவர்கள் இணைந்த பின்னர் இப்பொழுது சொல்லுங்களேன், அதாவது இந்த திரைப்படம் உங்களுக்கு எத்தனையாவது திரைப்படம்? இந்த திரைப்படத்தில் முதல் இணைந்து கொண்டீர்கள்? இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே இது 2வது திரைப்படம். நான் மொத்தமாக 3 படங்களில் நடித்திருக்கிறேன். முதலாவது திரைப்படம் வந்து அதுவும் வந்து எனது நண்பர் ஊடாகத்தான் அதுவும் வந்து கிடைத்தது. எதுவும் கடந்து போகும் என்று அதில் ஒரு சிறிய பாத்திரம் மாத்திரமே. இந்த படத்தில் கொஞ்சம் ஹெவியாகவே கொஞ்சம் கொண்டு செலுத்தி இருக்கின்றார் எனது நண்பரும் கதையின் நாயகனுமாகிய செல்வின்தாசன் அவர்கள். சிறப்பாகவே செய்திருக்கின்றோம். அப்ப 2வது திரைப்படம் எதுவும் கடந்து போகும். முதலாவது 2வது திரைப்படம் ஆடி திருவிழா, அதுவும் வந்து வேலை போய்கொண்டிருக்குது, வந்துவிடும். அந்த திரைப்படம் இன்னும் பெறவில்லை. 3வது திரைப்படம் பெறப்போகுது. அப்ப 2வது திரைப்படத்தில் ஏதாவது முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து நடித்தீர்களா? இப்படியான அதுலயும் ஒரு சிறிய பாத்திரம், ஒரு சிறிய நடித்திருக்கின்றேன். நல்ல ஒரு விடயம். மற்றது ஒரு விடயம், இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு அறிவு சொல்வார்களே தமிழ்ல பட்டறிவு, ஏற்கனவே உங்களுக்கு வந்து குடும்பத்தோடு இருந்தபடியால் உங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும். பல பட்டறைகளையும் இலங்கையில் இருக்கின்ற பொழுது போயிருப்பீர்கள் போது தெரியவில்லை. நீங்கள் குறிப்பிட்ட பொழுது தமிழ் போராட்டம் நடந்த காலத்தில் இருந்தபடியால் உங்களுக்கு அந்த அனுபவம் கூடுதலாக கிடைத்திருக்கும். நீங்கள் இப்ப நடிப்பென்று போகின்ற பொழுது உங்களுக்கு கை கொடுத்தது அல்லது யாரை பார்த்ததை பழகிறது? உங்களோட அண்ணனோடு சொல்லி நீங்கள் யாரிடமிருந்து கூடுதலாக கற்றுக்கொண்டீர்கள் சொல்லுவீர்கள்? அப்படின்னா கற்றுக்கொண்டு சொன்னால் எனக்கு முதல் என்ன மேடையத்தினது வந்து எனது ஊரை சேர்ந்த ரவிச்சந்திரன் சொல்லி, அவர் தான் மறுவழிகள் சொல்லி ஒரு 2 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் கொண்ட ஒரு முழு நீள திரைப்படம் மாதிரி ஒரு அது போராட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு நாடகம், மேடை நாடகம் ஒன்று பல மேடைகள் ஏறினது. அதுல ஒரு முழுதாகவே அதுல பங்கு பெற்றிருப்பேன். அது ஒரு போராட்டத்துக்கு உந்துதுணையாக இருந்த ஒரு நாடகம் ஒன்று. நிச்சயமா, அதாவது நிச்சயமா நல்ல வடிவாக எல்லாம் பாடமாக்கி செஞ்சிருப்பீங்க. அந்த காலத்துல எனக்கு எடுத்துருவாங்க. நாடகத்தின் அந்த நாடகத்தை எழுதிய அண்ணன் வந்து இப்ப லண்டனில் இருக்கிறார். அவரோட எந்த தொடரும் இல்லை. ஆனா இதை பார்த்து கொண்டிருந்தா அவர் சந்தோஷப்படுவார். எத்தனையோ காலத்துக்கு முதல் செய்ததை இப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சுமதி அவர்கள் இணைந்த பின்னர் நானும் சுமதி இணைத்துக் கொள்ள இருக்கிறேன்.
அதுவரை நாங்கள் முல்லை நியூட்டனோடு பேசிக் கொண்டிருப்போம். சரி, இப்ப இந்த திரைப்படம் உங்களுடைய நண்பரா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பதாக அறிகின்றோம். என்ன கேரக்டர்ல என்ன ரோல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது திரைப்படத்துல? இதுல வந்து நான் வந்து ஒரு அஹ், நண்பனுக்கு எதிரி, நல்லவனுக்கு கெட்டவன், அப்படித்தான் சூட்சுமமாக சொல்லுகிறீர்கள். வில்லனாக நடித்திருக்கின்றேன். சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப அதாவது சொல்வார்களே, வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடிப்பது மிகவும் கடுமையான ஒரு பாத்திரம். எப்படியான பயிற்சிகள் இயக்குனர் தந்திருந்தாரா அல்லது எப்படி அதை எடுத்து? ஒரு குறுகிய காலப்பதத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். நிறைய அனுபவங்கள் எல்லாமே மலேசியாவிலேயே தான், பெனாங்கின்ற ஒரு ஐலண்ட்ல தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. அப்ப நீங்கள் இந்தியா பக்கம் போகவில்லை, முழுக்க மலேசியாவில இருந்தது. இந்தியாவிலே நடித்தது வந்து ஆடி திருவிழா. அது வந்து அந்த ஷூட்டிங் வந்து இந்தியாவிலே நடந்தது. சரி சரி சரி, நல்லபடியும். அப்ப எத்தனை நாள் உங்களுக்கு இந்த வில்லன் கதாபாத்திரத்துல ஷூட்டிங்க்கு கால் ஷீட் கொடுத்திருந்தீர்கள்? எத்தனை நாள் எடுத்து முடித்தார்கள்? நான் 5 நாள் கொடுத்திருந்தேன். நான் அவர்கள் மிக வேகமாகவே அந்த நாள் குறுகியதால் வந்து 5 நாளிலேயே முடித்துக் கொண்டனர். 5 நாளே முடித்துக் கொண்டார்கள். சரி, இப்ப இதோடு வித்தியாசமான கூத்தாடி என்ற போது ஒரு கலைஞனுடைய திரைப்படம் என்ன? அப்ப உங்களுக்கும் அந்த கலையோடு ஈடுபட்டிருந்தபடியால் அல்லது தெரிந்திருந்தபடியால் தான் அது இலவாக நடிக்கக்கூடிய இருந்திருக்கும். அதோட இந்த திரைப்படம் வந்து கூடுதலாக சொல்லப்படுகின்றது ஈழத்தவருடைய திரைப்படம் அல்லது புலம்பெயர்ந்த திரைப்படம் என்றால் அதை புலம்பெயர்ந்த நாட்டில் மட்டும்தான் ஓடுமென்று. ஆனால் செல்வின்தாஸ் அதையெல்லாம் தாண்டி தென்னிந்திய கலைஞர்கள், தென்னிந்திய இயக்குனர் என்று சொல்லி ஒரு உலகம் பூரா ஓடக்கூடிய வகையில் எடுத்திருக்கிற அந்த திரைப்படத்தை, அது பாராட்டப்படக்கூடிய விடயம். அது அந்த சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு கட் ஃபீலிங், தட்டுணிவு என்பது அவருக்கு கூடுதலாக இருந்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் நண்பருமாக ஒரு கை ஒத்திருக்கிறீர்கள், முக்கியமான கேரக்டர்ல. 2 பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் திரைப்படத்துல வருதா கணக்கு அல்லது இல்லையா? இருக்கு. சரி சரி, மிகுதிய திரையெல்லாம் பார்க்கணும். சரி, ஏற்கனவே இந்த கேள்வியை நான் செல்வியிடம் கேட்டிருந்தேன். எவ்வளவு நேர திரைப்படம்? 1 மணித்தியாலம் 50 நிமிடமாக்கும். 2 மணித்தியாலை தாண்டி இருக்கிறது. பரவாயில்ல, கத்தி வைக்கவில்லை போலதான் இருக்கிறது. நீங்கள் நடித்த கட்டத்தில் ஏதாவது வெட்டப்பட்டிருப்பதாக அறிகின்றீர்களா? இல்ல, எல்லாம் சரி சரி. இப்ப திரையில பார்க்கணும், உங்களுடைய நடிப்பை பார்க்க ஆவலாக இருக்கின்றோம். அது இந்த பேருக்கு முன்னாலே முல்லை நியூட்டன் வந்த காரணம்? முல்லை நியூட்டன் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். இது எல்லாருமே கேட்கிற பெயர் ஒன்று. நியூட்டனா இருந்தது என்று முல்லை நியூட்டனாக மாறியது என்றது. முல்லைத்தீவுன்றது என்னுடைய சொந்த இடம். என்னுடைய சொந்த இடம். 2வது, நீங்கள் அறிந்திருப்பீர்களோ தெரியாது, எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு வந்து முல்லை தாசன் என்று சொல்லி நிதர்சனத்தில் நிறைய படங்களை எடுத்தவர் அவர் தான். அந்த ஆரம்ப காலத்துல வந்து அந்த அன்னை புகதின்ற நாடகத்தையும் மேடையேற்றினவர். அதுல எங்களோட அப்பா அம்மா நடித்திருந்தால் நானும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தேன். அவர் ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னு இறந்து விட்டார். சோ அந்த முல்லை அவர் அந்த நிதர்சனத்துல நிறைய படங்கள் என்னது அவற்றை பேர் அழியாம இருக்கணும்ன்றக்காக, அந்த முல்லை என்றது தொடர்ந்து வரணும்ன்றதுக்காக நான் அதை எனக்கும் அதே அந்த முல்லை நியூட்டன்ன்றது இருக்கணும்ன்றது. நானும் இந்த கலை சம்பந்தம் வரைக்கும் அவரும் அந்த கலையோடு இருந்தவர். நிச்சயமா வரணும். அவர் எடுத்த படத்துல எங்களோட அண்ணாவும் வந்து அமளி என்ற ஒரு படம் ஒரு இப்பயும் யூடியூப்ல இருக்குது, ஆரம்பம் அடிச்சு பாக்கணும்னா பார்க்கலாம். அமளி என்ற ஒரு குறும்படம் எனது அண்ணன் நடிச்சார். அவரும் இன்று உயிரோடு இல்லை, இருவரும் உயிரோடு இல்லை. அது ஞாபகமா நான் முல்லையை எடுத்துக்கொண்டேன். நிச்சயமா. அதாவது அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுதும் சொல்வார்கள் திருமலை, திருகோணமலை என்று சொல்லாமல் திருமலை பேரி என்று சொல்வார்கள். அதேவேளை மாவட்டபுரத்தை மாவை என்று சொல்லி இப்பொழுதும் பாவித்துக் கொண்டிருக்கிறார் கவிஞர்கள். பல இடங்கள் இருக்குது, மாத்தலை அல்லது மாத்தலை என்று சொல்லி அவரோட கவிதையோட பேர் வருகிறது. சிலர் ஊர் பெயர்களையும் தங்களோடு வைத்து பயணிக்கிறார்கள். அந்த ஊர் தான் அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த ஊர் மனம் மாறப்படா என்பதற்கு தவறில்லை, பாராட்டுக்கள். இப்ப சொல்லுங்களேன், இப்ப இந்த திரைப்படம் வெளியில வருவதற்கான பல முயற்சிகளை இயக்குனர் அல்ல நடிகர் பல விடயங்களை எடுத்துக் கொண்டு செல்வின்தாஸ் அவர்கள் எடுத்திருப்பதாக அறிகின்றோம். எப்படி பார்க்குறீர்கள் இந்த திரைப்படத்தை வருகின்ற பொழுது? மக்களுடைய எதிர்பார்ப்பு உங்களை எப்படி இருக்கும் என்று நீங்க பாக்கிறீங்க? ஒரு படம் நடிச்சிட்டீங்க, ஒன்று வர இருக்குது, எப்படி இருக்குது? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் ஆர்வம் வந்து மக்களிடையே வந்து பெருகி இருக்குது.
எல்லாருமே வந்து இப்ப எங்களுக்கு ஒரு நண்பர் வட்டம் ஒன்று இருக்குது, நண்பர் வட்டம் இருக்குது, எனது குடும்பம் சார்ந்தா இருக்கு நண்பர் வட்டம் ஒன்று இருக்கிறது. எல்லாருமே எங்க கண்டாலும் இது எப்ப நாங்க இந்த படம் வரும் எப்ப வரும்னு சொல்லி நாங்களும் தென்னிந்தியா சினிமாவை பார்த்து பார்த்து காலத்தை போக்காட்டினாங்கள். நாங்களும் ஒரு சினிமாக்குள்ள வந்திருக்கிறோம்ன்றத எங்கட நிறைய பேர் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா. அதாவது நான் நடுக குறிப்பிடுவது இந்த வானொலியூடாக இந்த உள்ளூர் கலைஞர்களை அல்லது அது பாட்டாக இருக்கலாம், அல்லது நடிப்பாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், இதுக்கு நாங்கள் தூக்கி விட்டாமல் போனோம் என்றால் இனிவரும் காலத்துல முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் அதில் உங்களை போன்றவர்கள் இறுக்கமாக அந்த சொல்வார்கள் ஆங்கிலத்தில் நெட்வொர்க்கிங், அந்த கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த சேரோடும் கூட்டம் தானாக சேர வேண்டும். சேர்ந்து தண்டால் அது அப்படியே இருக்கும் ஒரு பல காலமா. ஆனால் இவ்வளவு 10 வருடத்துக்கு முன்னம் இருந்த ஈழத்து சினிமாவிட இப்பொழுது எங்கேயோ போய்விட்டது. எல்லோரும் வடிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலையும் பார்க்கிறேன், மிகவும் பிரமாண்டமாக பையன்கள் பெண்கள் என்று சொல்லி இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறார்கள். பல திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த திரைப்படம் ஆஸ்திரேலியாவில் எப்ப வரும் அல்லது பிரீமியர் ஷோ என்ன வரப்போன்று நாங்கள் அறிகிறோம் அப்படியா? வார மாதம் 27ஆம் தேதி இந்த பிரீமியர் ஷோ வந்து திரையிடப்பட போகுது. எனக்கே அந்த படத்தை பார்க்கணும்ன்றது ஒரு ஆர்வம் வந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், எனது நண்பரும் கதை நாயகனுமான செல்வின்தாஸ் அவர்கள் 12 வேடங்கள்ல வந்து இதை வந்து கொடுத்திருக்கிறார், அவற்றை உழைப்பா கொடுத்திருக்கிறார். அதை அவர் தன்னைத்தானே வருத்தி இருக்கிறார். அதை நான் கண்ணாலையும் பார்த்திருக்கிறேன். அதை நானும் அதை பார்க்கணும் ஆர்வம் எனக்கு உள்ளது. நிச்சயமா இந்த வேளையில நாங்க ஒன்று பதிவு செய்ய வேண்டும். உலகநாயகன் கமலஹாசன் கூடியே கிட்டத்தட்ட 9 வருடங்களில் 10 வருடங்கள் எடுத்துக்கிறார். செல்வின் அதெல்லாம் பிரேக் பண்ணி போட்டார். நான் நினைக்கல இனிமேல் ஒரு படம் எடுத்தால் அண்மையில் நான் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும். இந்த வானொலியூடாக சில படங்களை நான் பார்க்கின்றேன். இப்பொழுது தென்னிந்திய திரைப்படங்கள் 2 நடிகர்கள் இல்லாமலே அது ஒரு வாய்ஸை வைத்தே படங்கள் போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது 2 திரைப்படங்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் ஒரு திரைப்படத்தை எடுத்தா செல்வின் அடுத்த திரைப்படத்துல முற்றுமுழுதாக பெண்ணாக நடிக்கிறார், ஆணாக நடிக்கிறார், வில்லனாக தானே நடித்து முடிச்சிட்டு நடக்குது. முல்லை நியூட்டனுக்கு வேலையில்லாம நகைச்சுவாக குறிப்பிட்டிருந்தேன். சரி, ஒரு இடைவேளைக்கு பின்னர் நாங்கள் சுமதியையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இணைத்துக் கொள்வோம். நேர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தால் கூட நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமையில் சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய இணையதளம், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல், ஏடிபிசியுடைய முகநூல் மற்றும் ஏடிபிசி ஆப்பினூடாகவும் நீங்கள் கேட்டும் பார்த்தும் வாழலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சரி, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் செல்வனிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இந்த திரைப்படம் ஆஸ்திரேலியால மட்டும்தான் வரப்போதா அல்லது எல்லா நாடுகளிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எல்லா நாடுகளிலையும் வரப்போகுது. அத்தோடு இலங்கை நாட்டிலே வந்து இருமொழிகளிலும் வந்து இந்த படம் கூடிய கதியில் வெளியாகும். அதாவது தமிழிலும் சிங்களத்திலுமோ அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு விடயம். அதாவது நாங்கள் அதெல்லாம் பிளவுற நாங்கள் சில இடங்கள்ல எங்களுடைய தமிழ் பண்பாடோ பாரம்பரியத்தை மற்றவர்களுக்கு கடத்தணும், அந்த மொழியில போய் சேரணும் என்பதுதான் முக்கியமான விடயம். இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, திருக்குறள் எல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு அந்த பாடல வர இருக்குது. கன விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. உங்களை போன்ற இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கின்றது. நல்ல ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அந்த செல்வனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். என்றால் இந்த ஒரு படத்தை எடுத்தோம் போட்டோம் என்று இல்லாமல் அதனோடு பயணித்து மற்றவர்களுக்கு போகணும் என்று பார்க்குறீங்களோ, அது ஒரு முக்கியமான விடயம். இந்த நேரத்தில் உங்களுக்கும் வந்து நாங்கள் இந்த ஏடிபிசி இந்த வானொலிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இந்த கூத்தாடி திரைப்பட குழுமத்தால என்னதை கொண்டு சொன்னா, எங்களை மதித்து நீங்கள் வெளிக்கொன்றோனும் எங்களை வளர்க்கணும்ன்றதுல நீங்கள் மிக கவனமாக அதுக்கு முதல் நன்றிகள். நிச்சயமா. அதுதானே இப்ப நாங்கள் சொன்னோமே, நான் ஏற்கனவே செல்வனோட தனிப்பட்டதையா பேசியிருந்தேன். எங்களுக்கு இப்படியான வாய்ப்புகளை தட்டி தருவதற்கு அந்த காலத்திலோ இலங்கையிலோ அல்லது வந்த போது இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உங்களை போன்றவர்கள் செய்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது நாங்களும் அந்த நிலைக்கு வந்து செய்ய வேணும் ஆசையா இருக்கிறது அல்லது ஊக்கப்படுத்தணும் என்ற ஒரு தென்பு. அதாவது
நம்மட பொடியல் தானே, நம்மட பிள்ளைகள் தானே செய்யுது. அப்படி ஊக்கம் இல்லை என்றால் ஒரு கலைஞனுக்கு மேலே வரவுக்கான வாய்ப்பு இல்லாமலே போய்விடும். என்ன அதனால்தான் இந்த வானொலியும் அதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இப்ப செல்வன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் மலேசியாவிலும் பல கலைஞர்கள் நடித்திருந்தார்கள் என்று. உங்களோட எத்தனை கலைஞர்கள் மலேசியாவில நடிச்சிருப்பினம் என்று கிட்டத்தட்ட சொல்ல முடியுமா? மலேசிய கலைஞர்கள் சொல்லி. மலேசியா கலைஞர்கள் குறைந்தது 10க்கும் முற்பட்ட கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். சரி, இன்னொரு கேள்வி, நீ வில்லனா இருக்கிறபடியா கேட்கலாம், உங்கள்ட்ட சொல்லவே மாட்டேன், சொல்லுங்க. சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்குதா? அது படத்தெல்லாம் பார்க்கும். இது தென்னிந்தியன் ஆனா கொஞ்சம் இருக்கும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. சரி, அப்ப ஸ்டண்ட் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்திருப்பார், ஸ்டண்ட் மாஸ்டரும் இருந்திருப்பார். அப்ப அதையும் செல்வினில டைரக்டர் பார்த்தவரை இல்ல ஸ்டண்ட் மாஸ்டரோட வச்சிருந்தீங்களா? அது அவருக்கு அந்த கலை இருக்கிறபடியே அவரே எடுத்துக்கொண்டார். சரி சரி. அதோட இது ஒரு கூத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் என்றபடியால் அப்ப அந்த கலையோடு ஒரு கீழே தேச சம்பந்தப்பட்ட சண்டை வரலாம், அப்படி பார்க்கலாமா? இப்ப நானும் ஏதாவது எடுத்து பார்க்கலாம்னு பார்க்கணும் நேர்கள் வந்து கேட்கின்ற பொழுது. சரி, அப்படியான அதாவது ஒரு சொல்வதை ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கூத்தாடி கலைஞர் இருந்தார் என்றால் அவருக்குள்ள வர பிரச்சனைகள் எப்படி இருக்கும்ன்றதான் படம் கொன்ற போன ஒரு 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 நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் சுமதி அவர்களும் இந்தியாவில் இருந்து நினைக்கின்ற பொழுது அவரிடம் பேச இருக்கின்றோம். அவரை பார்த்து கொண்டிருப்பதால் அவரிடம் பேச இருக்கின்றோம் நேர்களை. அத்தோடு நியூட்டனுடன் இன்னொரு கேள்வி. இப்ப இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஓப்பனிங்கா வரப்போகுது. ஏனென்றா இப்ப தென்னிந்திய ஏற்கனவே 2வது திரைப்படமும் தென்னிந்திய சினிமா, இதுவும் ஒரு தென்னிந்திய இயக்குனர், இசையமைப்பாளர், பாடல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு ஒரு பக்கம் ஹிட்டா போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு அழைப்பு வருமண்டா தென்னிந்திய சினிமாவில் இருந்து நடிப்பீர்களா அல்லது ஈழ சினிமாவோட மட்டுமோடு நிற்பீங்களா? முன்னுரிமை ஈழ சினிமாவுக்கு மட்டும்தான். முன்னுரிமை ஈழத்துல இருந்தோ இல்லாட்டி இங்கே திரைப்படங்கள் தயாரிக்கிறவர்கள் வந்து கூப்பிட்டால் கட்டாயம் இங்க முன்னுரிமை கொடுத்துத்தான் அடுத்தது எங்கே என்றாலும். நிச்சயமா மலேசியாவில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம், வாழ்த்துக்கள் மலேசியாண்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முகநூல் வாயிலாகவும் நீங்கள் மிகவும் பிரபல்யமாக இருக்கின்றீர்கள். சரி, இப்ப ஆனால் கேட்க முடியும் என்றால் சொல்லுங்கள். நீங்கள் இது முழு நேரமாக கலையோடு ரங்கி விட்டீர்களா அல்லது வேறு வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல இது வேற வேலையும் பார்த்து கொண்டு. சரி, இப்ப இன்னொரு விடயம், இப்ப நீங்க ஒரு கலைஞனா இருக்கின்ற பொழுது இதை முழு நேரமாக ரங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்கலாம், பார்க்கலாம். எங்கட குடும்ப நிலை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அது அமையும் போது அதை நாங்கள் மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்ப வையுங்களேன், இப்ப இந்த திரைப்படத்தை இந்தியாவிலும் ஓட இருப்பதாக நாங்கள் அறியணும், அப்படித்தானே? சரி, இந்த திரைப்படத்தை இந்தியாவில் இருந்தோ அல்ல மலேசியாவில் இருந்தோ அல்லது வேறு ஒரு நாட்டிலிருந்தோ மொரிஷியஸ் இருந்தோ யாரோ பார்க்க. சரி, முல்லை நியூட்டன் நல்ல வடிவாக நடித்திருக்கிறீர்கள், வில்லன் கேரக்டர். இன்னொரு திரைப்படம் இருக்கின்றது, எனக்கு ஒரு 30 நாள் கால் ஷீட், நாங்கள் லாக் பண்ண போறோம். ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? இந்திய திரைப்படம் அது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை யோசித்து அதை சரியான பதில் வழங்குவேன். சரியான பதில் வழங்குவீர்கள். சரி, நல்ல ஒரு விடயம். நான் நிற்கின்ற மீண்டும் சுமதி எழுந்திருக்க, நான் சுமதியோடு பேசுவோம். வணக்கம் சுமதி, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் அம்மா, உங்களுக்கு கேட்கவில்லை சத்தம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பேசுவது கேட்கவில்லை இன்னும். நாங்கள் இப்பொழுது தென்னிந்திய பிரபல்ய நகைச்சுவை நடிகை, பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்றிருக்கிறார். வணக்கம் சுமதி. வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கேன். சோமா இருக்குது. சரி சுமதி, எப்படி நீங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து சேர்ந்தீங்க? கூத்தாடி திரைப்படத்துக்கு யாரோட தொடர்பு வந்தது? எப்படி வந்தீங்கம்மா? அதாவது இந்த படத்து நான் நிறைய வடிவேல் காமெடி எல்லாம் பண்ணிருக்கேன் சார். ஆமா, வடிவேல் காமெடி இன்னும் ஆர்டிஸ்ட் கூட நிறைய பண்ணிருக்கிறேன். அத பார்த்துட்டு அந்த படத்தோட ஹீரோ வந்து இந்த அக்காவை தான் இந்த சீனுக்கு போடணும், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் சாரு கிட்ட சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் டைரக்டர் சாரு எனக்கு போன் பண்ணி, அப்புறம் அக்கா இந்த மாதிரி ஒரு 2 நாள் ஷூட் இருக்குது வாங்க அப்படின்னாப்ல. சரிங்க சார் வரேன் அப்படின்னு. அப்புறம் நான் அங்க வந்தா எனக்கு 2 நாள்ல 3 நாளா போச்சு சூட்டு. அதுல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப ஹைட் வெயிட்டா கொடுத்தாங்க.
ரைட் ரைட். நல்ல ஒரு விடயமுங்க. சுமதி, நீங்க எத்தனை வருஷம் இந்த சினிமாக்கு இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட நாங்க பல திரைப்படங்கள் உங்களை பார்த்திருக்கிறோம். கூடுதலா இந்த காமெடி கட்டங்கள் எல்லாம் நல்ல வடிவா வந்து கலக்கொண்டு கலக்கிட்டு போயிடுவீங்கம்மா. ஆமா சார். வடிவேல் காமெடியில இருந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இந்த சினிமாவோட? நாங்க 25 இருக்கிறோம் சார். 25 இருக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே அஜித் சாரோட ஒரு படம் நடிச்சீங்க. அது என்ன திரைப்படம்? அந்த இதை அட்டகாசம் பகிர்ந்து கொள்ளுங்க. அட்டகாசம். அட்டகாசம் திரைப்படத்துல ஞாபகம் இருக்குது. அந்த திரைப்படத்தை பற்றி சொல்லுங்களேன். எப்படி நடிப்பு, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அஜித் சாரோட? நல்ல ஜாலியா இருந்தது சார். அப்ப இருந்த அஜித் வேற, இப்ப இருக்கிற அஜித் வேற. ம் சரி அப்பெல்லாம் சரி. வந்து நம்ம ஜூனியர்ஸ கூப்பிட்டு நல்லா ஜாலியா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, உங்களுக்கு வருமானம்லாம் இதாகுதா, நல்லா எல்லாம் குடுக்குறாங்களா, கரெக்டா பைசாலாம் உங்களுக்கு வருதா, அதெல்லாம் கூப்பிட்டு கேட்பாரு. ம் இப்பெல்லாம் ஸ்பாட்ல பார்த்து ஒரு விஷ் பண்ணா கூட அதெல்லாம் பண்றதில்ல. நல்ல விஷயமுங்க. பாப்போம் பாப்போம், என்ன மாதிரி வருமுங்க, காலம் வரும். நாங்க பல உங்களை போன்ற நடிகர்களை எல்லாம் இப்ப பாக்குறோம். இப்ப பையாபுரியோ அல்லது சின்ன ஜெயந்தோ அப்படி எல்லாம் திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். காமெடி திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச காமெடி திரைப்படம் என்னது சொல்லுவீங்க? பல திரைப்படங்கள் நடிச்சுக்கிறீங்க. பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு ரொம்ப எக்ஸ்பிரஸ் போகுது சார். பரவாயில்ல, பேசுங்க. நான் இப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறேன், பாருங்க ட்ரெயின் போகுது. ஆமா 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 ஆமா. சொல்லுங்க. வடிவேல் காமெடியே வந்து ஒரு 20-25 படம் பண்ணிருக்கிறேன் சார். 25 படம். ஆமா. அதுல எந்த படம் உங்களுக்கு வடிவேல் பிடிச்சது? காமெடி கூடுதலா பண்ணிருக்கேன். எது பெஸ்ட்டுங்க? எது பெஸ்ட்டுங்க? எது உங்களுக்கு பிடிச்ச காமெடிங்க? என்னங்க சார்? எனக்கு பிடிச்ச காமெடி என்னங்கன்னா அந்த கருப்புசாமி குத்தவகாரன் தான். அந்த பையனை பைக்ல அடிப்படை விட்டு பைசா வசூல் பண்ணுவோம் பாருங்க. ஆமா ஆமா. ஒரு சின்ன பையன். அந்த சரி படத்துக்கு சரி. வந்து ஹீரோ வந்து கரண் சார். ம் அது வந்து ரொம்ப ரசிச்சு அவரும் பாப்பாரு. ஹீரோ சார் கரண் சாரும் பாப்பாரு. அப்புறம் பாப்பாரு. அடுத்தது வந்து அந்த புளியோதரை அள்ளி வைப்பாருங்க பாருங்க வாயில பீச்சில். ஆமா ஆமா. அந்த படம். அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த ஏண்டா வந்தவன் வீட்டுக்கு வராத உனக்கு இங்க என்னடா உட்காந்து வேலைன்னு வந்து வந்தவனை எட்டி உதப்பம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த சீன்லாம் சார் நான் உதைக்க மாட்டேன்னு சொன்னேன். ம் நான்லாம் உதைக்க மாட்டேன் சார், நீங்க எங்க நான் எங்க, நான் உதைக்க மாட்டேன், சும்மா கால் என்ன டச் பண்றேன்னு. நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பனா நான் ஆளை மாத்திருவேன் அப்படின்ட்டாரு. ம் அதுக்கப்புறம் சரிங்க சார் பண்றேன்னு அப்புறம் ஒரே டேக்கில் பண்ணேன் சார். பண்ணினீங்க. ஆமா ஆமா. ஆனா உங்களோட நகைச்சுவையை பார்க்கிற போது சுமதி, நீங்க ஒரு யதார்த்தமா நேச்சுரலாவே பண்ணுவீங்க. அது அது திரைப்படம் இல்ல, அது குடும்ப பெண்ணா அப்படியே பண்ணிடுவீங்க. அது எப்படி வந்ததுங்க? ஆ, என்ன, யாரிடம் இருந்து கத்துக்கினீங்க அல்லது வீட்டுல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி டைரக்டர்ஸா எப்படி கத்துக்கினீங்க? அப்படி இல்லைங்க சார், எனக்கு சின்னதுல இருந்து நான் சினிமால நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ம் அப்புறமேல் வந்து அதுக்கப்புறம் சரி என் ஹஸ்பண்ட் நான் வந்து என் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன், இந்த ஆஹா. மாதிரிப்பா எனக்கு சினிமாவுல ரொம்ப ஆசை. ம்ஹும். ஹலோ சார் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நான் எனக்கு சினிமாவில் ஏதாவது கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு படிப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் சார். ம் படிப்பறிவுலாம் அதுக்கப்புறம் தான் அந்த ஏதோ சரி நீ படிக்கவே கம்மியா இருக்குதுங்கம்மா, எதுக்கு உங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாரு. திறமை இருந்தா நான் பொழைக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆஹா. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் போனேன். ம் அது வந்து தெலுங்கு சீரியல் நின்னே பெல்லாடுதான்னு ஒரு சீரியல். ம்ஹும். அப்ப வந்து பேமெண்ட் எவ்வளவு தெரியுங்களா? சொல்லுங்க. 70 திருப்பி சொல்லுங்க. 70 ரூபாயா? ரூபாய். 70 ரூபாய். ம் 70 ரூபாய். அப்ப அந்த பேமெண்ட் வந்து 70 ரூபாய். ம் அதே நடிகை சங்க பேமெண்ட்டுக்கு நம்ம படத்துக்கு போனாங்கன்னா 80 ரூபாய். 80 ரூபாய். ம் அது வந்து அந்த படத்துக்குலாம் போனோம்னா டக்குன்னு கையில காசு வராது. ஒரு ம் பில்லு மாதிரி இவ்வளவு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஆமா. அதுல எழுதிக்கிட்டு இது பண்ணிட்டு 20 ரூபாய் பேட்டா கொடுத்துட்டு 60 ரூபாய் யூனியன்ல கட்டுவாங்க தென்னிந்திய கட்டும். நடிகை சங்கத்துல. சங்கத்துக்கு. ஆமா ஆமா தெரியும். ஆ. மெம்பர்ஷிப். ம்
மெம்பர்ஷிப். அப்புறம் அதுவும் கூட வந்து ரொம்ப ஒன்னொன்னு வரும், ஒன்னொன்னு வராது. எவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கு. ஆமா ஆமா. சரி, இந்த கூத்தாடி திரைப்படத்துல நீங்க எப்படி என்ன மாதிரியான கேரக்டர் சொல்ல முடியுமா? அம்மாவா இல்ல என்ன மாதிரி நடிச்சீங்க? என்ன ஏதாவது விளியத்தை சொல்ல முடியுமா? கூத்தாடி படத்துல வந்து நான் அம்மா கேரக்டர் இல்லைங்க சார். நாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவர் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. சரி 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 சரி. போது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, விட்டு விட்டு வருதுங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஊரா கூத்தாட போவாங்க. கூத்தாட போகும்போது அவருக்கு ஹீரோவுக்கு வந்து நிறைய அவருக்கு பிரச்சனை இருக்கும் அந்த படத்துல. ஆமா. அப்படிங்கும்போது உட்காந்துக்கிட்டு நம்மள அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா, அப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் அந்த இதுல இது பண்ணதில்ல. நான் வீட்டோட இருந்துக்குவேன். நான் அவங்களோட கலந்து போனதில்லை. கூத்தாடுற இடத்துக்கு நான் போனதில்லை. அவங்க மட்டும் என் ஹஸ்பண்ட், எனக்கு ஹஸ்பண்டா நடிக்கிறவரு, ஹீரோவங்க எல்லாம் போவாங்க. இன்னும் கூட ஒரு 5-6 ஆக்டர் எல்லாரும் போவாங்க, நடிகர் எல்லாம். அப்ப வீட்டுல ஒரு நாள் நான் வந்து வீட்டுக்காருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு சொல்லுவேன், எவ்வளவு நாளைக்குப்பா நாம இப்படியே இருக்கிறது, நீங்க வந்து தனியா வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்ல, அடுத்தவங்க கைய எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம நம்பி இருக்கிறது, நாமளும் வீட்டு வாடகை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சொந்த வீடுன்னு நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் திட்டுவேன். அதுக்கு அவரு சொல்வாரு, நீ இன்னைக்கு சொல்றமா, அத கூத்தாடி படத்துல வந்து சார் பேர் தெரியல. சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. இல்ல உங்க பேர் அதுல சொல்லுங்க. எந்த பேரே அவட்ட பேரு? கூத்தாடி ஹீரோட பேரா? செல்வின் தாஸ். செல்வின் தாஸ் ஹீரோட பேர் செல்வின் தாஸ். இல்ல சார், படத்துல வச்ச பேர் அவர் வந்து படத்துல அதுனே தெரியாது, படத்துல வச்ச பேரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்புறம் அவரு ஹீரோ பேரை சொல்லுவாரு, எவ்வளவு நாள் நம்ம அவங்களோட இருக்கிறோம், திரும்ப வந்து அவனை விட்டுட்டு நம்ம வந்தா அதெல்லாம் தப்பாவாதா, நீ போய் திடீர்னு இப்படி சொல்லிவிட்ட, உனக்கு திடீர்னு இப்படி சொல்லிட்டா எப்படி இது சொல்லுன்னு சொல்லி எனக்கு கேட்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஏம்மா இப்படி, நமக்குன்னு ஒரு புள்ள குட்டி ஏதாவது ஒண்ணு இருந்தா இப்படி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னங்க இந்த படத்துல நடிச்ச கதையெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்களேங்க, பாடமாக்கிட்டீங்களா? இல்ல, இன்னொன்னு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. எங்க ஹீரோ இறந்துருவாரு. எங்க ஹீரோ இறந்துட்டா உண்மையிலே நிஜமா சார், அப்படியே நானும் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஹீரோ கூட நடிச்சிருக்கிறேன். ஆனா வந்து அதுக்கு டூப்பு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஒரு 2 செகண்ட் இல்ல 3 செகண்ட்ல எந்திரிச்சிருவாங்க. ஆனா எங்க ஹீரோ, கூத்தாடி படம் ஹீரோ வந்து அப்படியே 5 நிமிஷம்னாலும் படுத்தே இருந்தாரு. அதெல்லாம் பெரிய விஷயம் சார். இதெல்லாம் யாருக்கும் அந்த குடுப்பனை இது வராது. சரி. அப்புறம் ஒரு இதா முயற்சி பண்ணி அப்படி நடிச்சிருக்காரு அந்த படம். அதுக்கு அவருக்காகவே அந்த படம் வெற்றி கொடுக்கணும் சார். நிச்சயமா நிச்சயமா. நான் நினைக்கிறேன் அது என்ன, தெருக்கூத்து கலைஞர்கள் கோணலூர் கிராமம் அங்கிருந்தெல்லாம் பேசுறாங்க, கீழ்பொன்னுத்தூர் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துல தான் பேச பாக்குறாங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க நல்ல வடிவா பேசுவீங்கன்னு. சரி, இப்ப உங்களோட ஷூட்டிங் எல்லாம் எந்த ஊர்ல நடந்ததுங்க? நீங்க எடுத்த ஷூட்டிங் எல்லாம் எந்த ஊர்ல நடந்ததுங்க? தூத்துக்குடி பக்கத்துல கிராமம். சரி. ஆனா எல்லாமே தூத்துக்குடி பக்கத்துல கிராமங்கும் போது அந்த கிராமத்து மக்களும் சரி, அந்த படத்தோட டைரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, ஹீரோவோட ஃப்ரெண்டுங்களும் சரி, எல்லாம் அவ்வளவு ஒத்துழைப்பு, எல்லாம் ஒரு ஃபேமிலி குடும்பம் மாதிரி ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணோம். நான் 3 நாள் இருந்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது.
நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப சந்தோஷமுங்க. சுமதி, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு படமா அமையும். ஏனென்டா, இவ்வளவு காலமும் சுமதிய ஒரு காமெடி நடிகரா பார்த்த ஆக்களுக்கு, மக்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வெயிட்டான கேரக்டர். என்ன சொல்லுவாங்களே, மீண்டும் சுமதி திரைக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க, இந்த திரைப்படத்த பார்த்தாங்கன்னா. கண்டிப்பா. கண்டிப்பா, நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம். அதாவது சுமதி, நான் நினைக்கிறேன் செல்வின் இயக்குனர் அல்லது நடிகர் நல்ல ஒரு தெரிவை எடுத்திருக்கிறாங்க உங்களை அந்த படத்துக்கு கொண்டு. நீங்க நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நல்லா சந்தோஷமா இருக்குது. உங்களோட பேச்சில இருந்து தெரியுதுங்க. ரொம்ப சந்தோஷமுங்க இந்த திரைப்படத்துல நீங்களும் இணைஞ்சதேட்டு. எங்க ஹீரோ மேலும் மேலும் இன்னும் நல்லா இருக்கணும்னா மேலும் மேலும் படம் பண்ணா அவருக்கு எந்த ஒரு நோய் நொடி எந்த ஒரு இதுவும் வராத அந்த இறைவனிடம் நான் வேண்டிக்கிறேன். நல்லா நிச்சயமா, இருக்கணும். நிச்சயமா. சரி, நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? திரைப்படத்தை பத்தி தேட்டருக்கு வந்த பிறகு இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. இது ஒரு குடும்பத்து கதை. ம், நீங்க யூடியூப்லயோ இதுலயோ பார்க்காதீங்க. ம். நீங்க போய் தேட்டரில குடும்பத்தோட பாருங்க. நல்ல ஒரு சின்ன விடயம். நல்ல ஒரு விடயம். படம்னாலும் அது கதை வந்து அவ்வளவு அர்த்தம் திருத்தமா இருக்கும். ம். அப்படிங்கும்போது குடும்பத்தோட போய் தேட்டரில பாருங்கன்னு தான் சொல்றேன் மக்களுக்கு. நிச்சயம், நிச்சயமா. முல்லை நியூட்டன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நிறைவாக? நிறைவாக நான் சொல்ல விரும்புறது, அஹ், நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மேலதிகமா அந்த படத்துல எல்லாமே இருக்குது. இருக்கு. சுமதி அக்கா சொன்ன மாதிரி குடும்பமா வந்து நீங்க கூத்தாடிய கொண்டாடுங்க. கொண்டாடுங்க. நல்லது. சொல்லுங்க சுமதி, என்ன சொல்ல வாரீங்க? அங்க வந்து கூத்தாடியே கொண்டாடுங்க. அங்கேயே கூத்தாடலாம். கூத்தாடிய பார்த்துட்டு கூத்தாடுங்க. கூத்தாடுங்க. ஆஹா, நல்ல விஷயம், நல்ல விஷயம் சுமதி. ரொம்ப சந்தோஷம் சுமதி. நீங்க இந்தியால இருந்து ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ட்ரெயின்ல. அப்படி இருந்தும் உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிப்பாட்டி ரங்கி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக ரொம்ப நன்றி அம்மா. அப்படி இல்லைங்க சார். இது நம்ம தொழிலு. நம்ம ம். எங்க இருந்தானா நம்ம அது வந்து இந்த குடுப்பினை இருக்கு. நம்ம பண்ணிதான் ஆகணும்னா அது இன்னைக்கு முடியணும் அப்படின்னா அது முடிச்சே ஆகணும் சார். ஆகட்டும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சுமதி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அக்கா. ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. Thank you. ரொம்ப நன்றி நியூட்டன். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம், வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நீர். இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் கலந்து ரசிப்பித்திருந்தார்கள் கூத்தாடி திரைப்படத்தினுடைய நடிகர் முல்லை நியூட்டன் அவர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து சுமதி அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்களை மின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.